நான்காவது ஆண்டவர் விழிப்பாயிருந்து அதை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்வது அமைதி, சமாதானம். இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 5. நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் என்று சீடர்களை இயேசு அனுப்புவதற்கு முன் சொல்கிறார். நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அமைதி உரித்தாகுக. அப்போ ஆண்டவர் விரும்புவது நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் அமைதியை, சமாதானத்தை விரும்புகிறார். சண்டை சச்சரவை அல்ல. நாம் விழிப்பாக இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் கன்னமிடப்பட்டவையில் மிகவும் முக்கியமான ஒன்று சமாதானத்தை இழந்திருக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில் அந்த சமாதானம் நம்முடைய குடும்பத்திலிருந்து திருட்டு போய்விட்டது. ஆகவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி அளித்த போதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் உரித்தாக்குக என்று சொல்றார். சமாதானம் மிகவும் அவசியமான ஒன்று. ஆகவே இந்த ஒரு திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு, நம் குடும்பத்திற்கு சமாதானம், அமைதியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். விழிப்பாய் இருப்போம். நம் வாழ்க்கையின், நம் குடும்பத்தின் சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வோம். ஆமென்.